நான் தான் உங்க வினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம சூப்பரான வீடியோட வந்துட்டேன். அப்படி என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுதான் மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா. உண்மையாவே மதர்ஸ் டேக்கு எல்லாருமே அவங்கவுங்க அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் அதுக்கான பட்ஜெட் வந்து நிறைய பேர்ட்ட இருக்காது, காசு இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடா ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு ஆசை இருக்கும். பட் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கதானே நான் இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்பவே ஈஸியா இருக்க போது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்க அம்மா கிட்ட நீங்க எதுக்காச்சும் சாரி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது எந்த விஷயத்துக்காக நீங்க சாரி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது குட் மெசேஜ் நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை என் கூட வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். பாப்பா யாரெல்லாம் உங்க அம்மாட்ட என்னென்ன விஷயத்துக்கு நீங்க சாரி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க சில குட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். செலகுட்டீஸ், நம்ம இன்னைக்கு மொத்தம் 2 கிரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாப்அப் கிரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பியுமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியுமே நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ அது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி குட்டியாக இருக்க பேப்பர்லையும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டு எடுத்துட்டு இதை க்ளூ போட்டு அப்படியே அந்த பெரிய பேப்பருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. திருப்பியுமே பார்த்தீங்கன்னா நான் கலர் பேப்பரில் எனக்கு எல்லோ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதில் க்ளூ போட்டு இந்த ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் பிடிக்குமோ அந்த கலரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும், அதான் நான் எல்லோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் பேப்பரை இந்த மாதிரி ஃப்ரண்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுட் ஷேப்பில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் பேப்பரை கட் பண்ணி அதையுமே பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அடுத்து குட்டி குட்டி ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் ஹார்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலர் ஹார்ட் தான் பார்த்தீங்கன்னா பேப்பரில் கட் பண்ணி அதை க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். திருப்பியும் ஒயிட் கலர் பேப்பரில் நான் நிறையவே ஃப்ளவர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் கலர் வேணுமோ அந்த கலர்ஸ்லாம் நீங்களே நான் எப்படி வரையணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒவ்வொன்றா க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டணும். பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே எப்படி இருக்கும், ஸோ அதை மாதிரியே இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு எல்லா கலர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இலையுமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டிட்டு அந்த பொக்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் போட்டு விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்படி சும்மா ஒரு டிசைனே போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மெசேஜ் எழுதணுமோ அந்த மெசேஜ் எழுதிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அம்மான்னு சொல்லி எழுதிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஃப்ளவரும் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மதருக்கான என்னென்ன அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தமிழ் எழுதுனா தமிழில் விஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ எழுதிட்டு பார்த்தா சூப்பரான மதர்ஸ் டே பாப்அப் கிரீட்டிங் கார்டு ரெடி. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் கிரீட்டிங் கார்டு பண்ணிடுவோமா? அதுக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்க ஒரு அட்டை எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் பேப்பரில் ஆல்ரெடி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்டையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஷ்யூ பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் ஃபஸ்ட்டு க்ளூ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பென்னுக்கு பேக் சைடு வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டினீங்கன்னா பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அது பார்க்க எப்படி இருக்குன்னு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் மேலே லைட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பட் பெயிண்ட் பண்ணால் அந்த பேப்பர் எப்படி பிஞ்சிட்டு வந்துடும். நீங்கள் மோஸ்ட்லி சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மான்னு கூப்பிட்டா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அம்மா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்க போட்டுக்கோங்க. தென் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பேப்பர்ல மாம்னு சொல்லி எழுதி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் வச்சுட்டு அதுக்கு மேல ஒட்டினா நல்லா இருக்குமே சொல்லி ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு போ வச்சா சூப்பரான கிரீட்டிங் கார்டு ரெடி. இது பார்க்க எப்படி இருக்கு, எனக்கு அவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்க. இந்த கிரீட்டிங் கார்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு செகண்ட் கிஃப்ட் ஐடியா போயிடுவோமா? அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான ஒரு காலியான டப்பா எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த மாதிரி கலர்ல நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. மேல ஒரு மாதிரி சிம்பிளா இருந்துச்சுல, ஸோ அதுல
மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து இந்த டெக்கோ பேஜ் பேப்பர்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு வேறு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூன் கரண்டி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க டப்பா யூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலாக இந்த மாதிரி இருக்க டப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஷாம்பு டப்பாலெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க, அதில் கரண்டியெல்லாம் போட்டுச்சு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இந்த த்ரெட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக 2 ஃப்ளவருமே நான் வச்சா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி. இதுவுமே உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தேர்ட் கிஃப்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நிறையவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு 2 எண்ணத்தை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. திருப்பியுமே பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு இந்த மாதிரி 2 எண்ணத்தையும் சேர்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இப்போ 2 இந்த சைடு ஒட்டினதுக்கு அப்புறமா திருப்பி என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 3 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 3 அப்படின்னு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக பார்க்கவே செம்ம க்யூட்டாக ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 3 ஸ்டெப்பில் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சாஃப்ட் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸ். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா ஈட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஏட்ரே கிளே இல்லைனா கிளே யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு அங்கங்கே டாட் மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் பார்க்க இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இப்படியே டபுள் சைட் டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா த்ரெட் எடுத்துட்டு அதை 2 சைடும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நீங்கள் வாலில் ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதையுமே உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்க கிச்சனில் மாட்டி வச்சுட்டு பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா அம்மாவுக்கும் இந்த கிச்சனை இந்த மாதிரி திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இந்த கிஃப்ட் ஐடியா நான் சொல்லியிருக்கேன். அடுத்து 4th கிஃப்ட் ஐடியாவுக்கு போயிடுவோமா. அதுக்கு இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்மேடாக கேன்வாஸ் போர்டு எப்படி பண்ணுறது நல்ல வீடியோ போட்டிருக்கேன், நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு கார்ட்போர்டு கூட எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை தான் நான் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு காமெடியாக பெயிண்ட் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் துக்கம் எல்லாமே அந்த கிச்சனில் இருந்து தான் அவங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டமாக இருந்தாலும் இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு கண்டிப்பாக வரும். நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா கையில் ஒரு பேன் வச்சுருக்கிறது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிஃப்ட் ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சிட்டு மை கிச்சன் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இது எதை மீன் பண்ணியிருக்கேன்னா நம்ம கிச்சனில் போய் அவங்க வச்சுருக்க திங்ஸை மாற்றி ஏதாவது வச்சுட்டோன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. இல்லைனா அவங்க கிச்சனை ஏதாவது நம்ம அழுக்காக்கிட்டோன்னா இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை கிச்சன் மை ரூல்ஸ்னு சொல்லி எழுதிட்டு இதுக்கு பேக் சைடில் நீங்கள் மேக்னெட்டே மாட்டி விட்டுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி. இந்த கிஃப்ட் ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே செல்லகுட்டீஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நான் இன்னைக்கு பண்ணிருக்க மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியால எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காகவே அந்த வீடியோ போடுவேன். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் செல்லகுட்டீஸ். பை, லவ் யூ so much.